بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي له ما في السماوات وما في الأرض وله الحمد في الآخرة وهو الحكيم الخبير يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو الرحيم الغفور. அத்தியாயம் சபர் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 54. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உரிமையாளனாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். மேலும் மறுமையிலும் கூட புகழ் அவனுக்கே உரித்தானது. அவன் நுண்ணறிவாளனாகவும் யாவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். பூமியினுள் செல்பவற்றையும் அதிலிருந்து வெளிப்படுபவற்றையும் வானத்திலிருந்து இறங்குகின்றவற்றையும் அதில் ஏறுகின்றவற்றையும் ஆக எல்லாவற்றையும் அவன் நன்கறிகின்றான். அவன் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான். وقال الذين كفروا لا تأتينا الساعة قل بلى وربي لتأتينكم عالم الغيب لا يعزب عنه مثقال ذرة في السماوات ولا في الأرض ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين ليجزي الذين آمنوا وعملوا الصالحات أولئك لهم مغفرة ورزق كريم والذين سعوا في آياتنا معاجزين أولئك لهم عذاب من رجز أليم ويرى الذين أوتوا العلم الذي أنزل إليك من ربك هو الحق ويهدي إلى صراط العزيز الحميد. மறுமை நாள் நம்மீது வராமல் இருக்கின்றதே என்ன விஷயம் என்று நிராகரிப்பாளர்கள் கேட்கின்றார்கள். கூறுங்கள், மறைவானவற்றை அறியக்கூடிய இறைவன் மீது ஆணையாக அது உங்கள் மீது வந்தே தீரும். வானங்களிலும் பூமியிலும் அணு அளவு பொருள் கூட அவனை விட்டு மறைந்திருக்கவில்லை. அணுவை விட சிறியதோ அதைவிட பெரியதோ அனைத்துமே ஒரு தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மறுமை வருவது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவதற்காகத்தான். அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பேரும் இருக்கின்றன. எவர்கள் நம்முடைய வசனங்களை தோல்வியுறச் செய்திட கடுமையாக முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய மிக மோசமான வேதனை இருக்கிறது. நபியே, உம் இறைவனிடமிருந்து உம்மீது இறக்கி அருளப்பட்டிருப்பது எதுவோ அது முற்றிலும் உண்மையானதென்றும் அதுவே ஆற்றல் மிக்கவனும் மாபெரும் புகழுக்குரியவனுமான இறைவனின் பாதையை காண்பிக்கின்றது என்றும் ஞானமுடையவர்கள் நன்கறிகின்றார்கள். وقال الذين كفروا هل ندلكم على رجل ينبئكم إذا مزقتم كل ممزق إنكم لفي خلق جديد. நிராகரிப்பாளர்கள் மக்களிடம் கூறுகின்றார்கள், நீங்கள் மரணமாகி
உங்கள் உடல் அணுவாய் சிதைந்து போய்விட்ட பிறகு நீங்கள் மீண்டும் புதிதாக படைக்கப்படுவீர்கள் என்று உங்களுக்கு செய்தி அறிவிக்கும் ஒருவரை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து தரவா? أفترى على الله كذبا أم به جنة بل الذين لا يؤمنون بالآخرة في العذاب والضلال البعيد أفلم يروا إلى ما بين أيديهم وما خلفهم من السماء والأرض إن نشأ نخسف بهم الأرض أو نسقط عليهم كسفا من السماء إن في ذلك لآية لكل عبد منيب. இந்த மனிதர் அல்லாஹுவின் பெயரால் பொய்யை புனைந்து கூறுகின்றாரா அல்லது இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றதா என்பது புரியவில்லையே. இல்லை, உண்மையில் மறுமையை நம்பாதவர்கள்தாம் வேதனைக்கு ஆளாகப் போகிறார்கள். மேலும் மிக மோசமாக வழிகெட்டு போனவர்களும் அவர்கள்தாம். இவர்கள் தங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் சூழ்ந்துள்ள வானத்தையும் பூமியையும் என்றுமே பார்த்ததில்லையா என்ன? நாம் நாடினால் இவர்களை பூமிக்கடியில் ஆழ்த்தி இருப்போம், அல்லது வானத்தின் சில துண்டுகளை இவர்கள் மீது விழச் செய்திருப்போம். இறைவன் பக்கம் திரும்புகின்ற ஒவ்வொரு அடியானுக்கும் உண்மையில் இதில் ஒரு சான்று இருக்கிறது. وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ مِنَّا فَضْلًا يَا جِبَالُ أَوِّبِي مَعَهُ وَالطَّيْرَ وَأَلَنَّا لَهُ الْحَدِيدَ أَنِ اعْمَلْ سَابِغَاتٍ وَقَدِّرْ فِي السَّرْدِ وَاعْمَلُوا صَالِحًا إِنِّي بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. நாம் தாவூதுக்கு நம்மிடமிருந்து பெரும் அருட்பேற்றினை வழங்கி இருந்தோம். நாம் ஆணையிட்டோம், மலைகளே அவருடன் சேர்ந்து நீங்களும் துதிபாடுங்கள். இவ்வாறே பறவைகளுக்கும் நாம் கட்டளையிட்டிருந்தோம். நாம் அவருக்காக இரும்பை மென்மையாக்கி கொடுத்தோம். போர்க்கவசங்கள் செய்வீராக, அவற்றின் வளையங்களை சரியான அளவில் அமைப்பீராக என்ற கட்டளையுடன். தாவூதுடைய வழித்தோன்றல்களே, நற்செயல்கள் புரியுங்கள். நீங்கள் செய்வதனைத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். وَلِسُلَيْمَانَ الرِّيحَ غُدُوُّهَا شَهْرٌ وَرَوَاحُهَا شَهْرٌ وَأَسَلْنَا لَهُ عَيْنَ الْقِطْرِ وَمِنَ الْجِنِّ مَن يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ وَمَن يَزِغْ مِنْهُمْ عَنْ أَمْرِنَا نُذِقْهُ مِنْ عَذَابِ السَّعِيرِ. يَعْمَلُونَ لَهُ مَا يَشَاءُ مِنْ مَحَارِيبَ وَتَمَاثِيلَ وَجِفَانٍ كَالْجَوَابِ وَقُدُورٍ رَاسِيَاتٍ. اعْمَلُوا آلَ دَاوُودَ شُكْرًا وَقَلِيلٌ مِّنْ عِبَادِيَ الشَّكُورُ. மேலும் நாம் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்திக் கொடுத்தோம். அதனுடைய காலை புறப்பாடு 1 மாத தூரம் வரையிலாகும், மாலை புறப்பாடும் 1 மாத தூரம் வரையிலாகும். நாம் அவருக்காக உருகிய செம்பின் ஊற்றை ஓடச் செய்தோம். மேலும் ஜின்களையும் அவருக்கு வசப்படுத்திக் கொடுத்தோம். அவைகளோ தம் இறைவனின் கட்டளைப்படி பணிபுரிந்து கொண்டிருந்தன. அவற்றில் எது நம்முடைய கட்டளையை விட்டும் பிறழ்கின்றதோ அதனை கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் வேதனையை சுவைக்கும்படி செய்வோம். அந்த ஜின்கள் சுலைமானுக்காக அவர் விரும்பியவை அனைத்தையும்
உயர்ந்த மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகத்தை ஒத்த பெரிய தட்டுக்களையும் இருப்பிடத்தை விட்டகலாத பெரும் அண்டாக்களையும் உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருந்தனர். தாவூதுடைய வழித்தோன்றல்களே, நன்றி செலுத்தும் வகையில் செயலாற்றுங்கள். என்னுடைய அடிமைகளில் மிகச் சிலர்தான் நன்றி செலுத்துவோராயிருக்கின்றனர். فَلَمَّا قَضَيْنَا عَلَيْهِ الْمَوْتَ مَا دَلَّهُمْ عَلَى مَوْتِهِ إِلَّا دَابَّةُ الْأَرْضِ تَأْكُلُ مِنْ سَأَتِهِ فَلَمَّا خَرَّ تَبَيَّنَتِ الْجِنُّ أَن لَّوْ كَانُوا يَعْلَمُونَ الْغَيْبَ مَا لَبِثُوا فِي الْعَذَابِ الْمُهِينِ. பிறகு நாம் சுலைமான் மீது மரணத்தை விதித்தபோது அவருடைய கைத்தடியை தின்று கொண்டிருந்த கரையான்களை தவிர வேறெதுவும் அவருடைய மரணத்தை பற்றி அந்த ஜின்களுக்கு அறிவித்துக் கொடுக்கவில்லை. இவ்வாறு சுலைமான் கீழே சாய்ந்ததும் ஜின்களுக்கு புலப்பட்டது. மறைவானவற்றை அவர்கள் அறிபவர்களாயிருந்திருந்தால் இழிவு தரும் இவ்வேதனையில் அவர்கள் சிக்கியிருந்திருக்க மாட்டார்களே. لَقَدْ كَانَ لِسَبَإٍ فِي مَسْكَنِهِمْ آيَةٌ جَنَّتَانِ عَن يَمِينٍ وَشِمَالٍ كُلُوا مِن رِّزْقِ رَبِّكُمْ وَاشْكُرُوا لَهُ بَلْدَةٌ طَيِّبَةٌ وَرَبٌّ غَفُورٌ. فَأَعْرَضُوا فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ سَيْلَ الْعَرِمِ وَبَدَّلْنَاهُمْ بِجَنَّتَيْهِمْ جَنَّتَيْنِ ذَوَاتَيْ أُكُلٍ خَمْطٍ وَأَثْلٍ وَشَيْءٍ مِّن سِدْرٍ قَلِيلٍ ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا وَهَلْ نُجَازِي إِلَّا الْكَفُورَ. சபா சமுதாயத்தினருக்கு அவர்கள் வசித்த இடத்திலேயே ஒரு சான்று இருந்தது. வலப்புறமும் இடப்புறமும் 2 தோட்டங்கள் இருந்தன. உண்ணுங்கள் உங்கள் இறைவன் வழங்கிய ஆகாரத்தை, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நாடோ நன்கு தூய்மையாக இருக்கிறது. படைத்த இறைவனோ பெரும் மன்னிப்பாளனாக இருக்கின்றான். ஆயினும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் மீது அணை உடைத்து ஓடும் வெள்ளத்தை நாம் அனுப்பினோம். மேலும் அவர்களுடைய முந்தைய 2 தோட்டங்களுக்கு பகரமாக வேறு 2 தோட்டங்களை கொடுத்தோம். அவற்றில் கசப்பான காய்களும் காற்றாடி மரங்களும் இன்னும் மிகச்சில இலந்தை மரங்களுமே இருந்தன. இதுவே அவர்கள் நிராகரித்ததற்கு பகரமாக நாம் வழங்கிய கூலியாகும். மேலும் நன்றி கொள்ளும் மனிதர்களுக்கே அன்றி வேறெவருக்கும் நாம் இத்தகைய கூலி கொடுப்பதில்லை. وَجَعَلْنَا بَيْنَهُمْ وَبَيْنَ الْقُرَى الَّتِي بَارَكْنَا فِيهَا قُرًى ظَاهِرَةً وَقَدَّرْنَا فِيهَا السَّيْرَ سِيرُوا فِيهَا لَيَالِيَ وَأَيَّامًا آمِنِينَ فَقَالُوا رَبَّنَا بَاعِدْ بَيْنَ أَسْفَارِنَا وَظَلَمُوا أَنفُسَهُمْ فَجَعَلْنَاهُمْ أَحَادِيثَ وَمَزَّقْنَاهُمْ كُلَّ مُمَزَّقٍ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِكُلِّ صَبَّارٍ شَكُورٍ. وَلَقَدْ صَدَّقَ عَلَيْهِمْ إِبْلِيسُ ظَنَّهُ فَاتَّبَعُوهُ إِلَّا فَرِيقًا مِنَ الْمُؤْمِنِينَ وَمَا كَانَ لَهُ عَلَيْهِمْ مِنْ
سُلْطَانٍ إِلَّا لِنَعْلَمَ مَن يُؤْمِنُ بِالْآخِرَةِ مِمَّنْ هُوَ مِنْهَا فِي شَكٍّ وَرَبُّكَ عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ. மேலும் அவர்களுக்கும் நாம் அருட்பாக்கியங்கள் வழங்கியிருந்த ஊர்களுக்கும் இடையில் எல்லோருக்கும் தெரியும்படியான ஊர்களை அமைத்திருந்தோம். அவற்றில் பயண தூரத்தை அளவிட்டு நிர்ணயித்திருந்தோம். பயணம் செய்யுங்கள் இவ்வழிகளினூடே இரவு பகல் முழுவதும் அச்சமற்றவர்களாய். ஆயினும் அவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவனே, எங்களின் பயண தூரத்தை நீளமாக்கி தருவாயாக. அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்தார்கள். இறுதியில் அவர்களை நாம் வெறும் பழங்கதைகளாக்கிவிட்டோம். அவர்களை முற்றிலும் சின்னாபின்னமாக்கி சிதறடித்து விட்டோம். ஒவ்வொரு பொறுமைசாலிக்கும் நன்றியுடையவர்க்கும் இதில் சின்னமாக சான்றுகள் இருக்கின்றன. அவர்களின் விவகாரத்தில் இப்லீஸ் தன் எண்ணம் சரியாக நிறைவேறக் கண்டான். மேலும் அவர்கள் அவனையே பின்பற்றினார்கள், இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு சிறு பிரிவினரை தவிர. இப்லீசுக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் நடந்தது மறுமையை நம்புகின்றவர் யார், அதை பற்றி சந்தேகப்படுகின்றவர் யார் என்பதை நாம் கண்டறிந்து கொள்வதற்காகத்தான். உம் இறைவன் ஒவ்வொன்றையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான். قُلِ ادْعُوا الَّذِينَ زَعَمْتُم مِّن دُونِ اللَّهِ لَا يَمْلِكُونَ مِثْقَالَ ذَرَّةٍ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ وَمَا لَهُمْ فِيهِمَا مِن شِرْكٍ وَمَا لَهُ مِنْهُم مِّن ظَهِيرٍ. وَلَا تَنفَعُ الشَّفَاعَةُ عِندَهُ إِلَّا لِمَنْ أَذِنَ لَهُ حَتَّى إِذَا فُزِّعَ عَن قُلُوبِهِمْ قَالُوا مَاذَا قَالَ رَبُّكُمْ قَالُوا الْحَقَّ وَهُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ. நபியே, இந்த இணை வைப்பாளர்களிடம் கூறும், அல்லாஹுவை விடுத்து உங்களின் கடவுளர்களாக நீங்கள் யாரை கருதுகின்றீர்களோ அவர்களை அழைத்து பாருங்கள். அவர்கள் வானங்களிலோ பூமியிலோ உள்ள அணுவளவு பொருளுக்கும் உரிமையுடையவர்கள் அல்லர். வானம் மற்றும் பூமியின் உடைமையில் அவர்கள் பங்காளியாகவும் இல்லை. அவர்களில் யாரும் அல்லாஹுவுக்கு உதவி புரிபவர்களாயும் இல்லை. மேலும் அல்லாஹுவிடத்தில் எந்த ஒரு பரிந்துரையும் யாருக்காகவும் பயனளிக்க முடியாது. யாருக்கு அல்லாஹ் பரிந்துரை வழங்க அனுமதி தந்திருக்கின்றானோ அவரை தவிர. இவ்வாறு மக்களுடைய உள்ளங்களிலிருந்து அச்சம் அகலும் போது பரிந்துரைப்பவர்களிடம் உங்களுடைய இறைவன் என்ன பதில் வைத்தான் என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு சரியான பதில் தந்துள்ளான், அவன் மிக உயர்ந்தவனாகவும் மாபெரியவனாகவும் இருக்கின்றான் என்று கூறுவார்கள். قُلْ مَن يَرْزُقُكُم مِّنَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ قُلِ اللَّهُ وَإِنَّا أَوْ إِيَّاكُمْ لَعَلَى هُدًى أَوْ فِي ضَلَالٍ مُبِينٍ. قُل لَّا تُسْأَلُونَ عَمَّا أَجْرَمْنَا وَلَا نُسْأَلُ عَمَّا تَعْمَلُونَ. قُلْ يَجْمَعُ بَيْنَنَا رَبُّنَا ثُمَّ يَفْتَحُ بَيْنَنَا بِالْحَقِّ وَهُوَ الْفَتَّاحُ الْعَلِيمُ. قُلْ أَرُونِيَ الَّذِينَ أَلْحَقْتُم بِهِ شُرَكَاءَ كَلَّا
بل هو الله العزيز الحكيم. நபியே, இவர்களிடம் கேளும், வானங்கள் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன் யார்? கூறும், அல்லாஹுதானே. இப்போது திட்டவட்டமாக நம் இருவரில் நாமோ அல்லது நீங்களோ யாராவது ஒருவர்தான் நேர்வழியில் இருக்கிறோம் அல்லது வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்திருக்கின்றோம். இவர்களிடம் கூறும், நாங்கள் செய்த குற்றங்களைப் பற்றி உங்களிடம் கேட்கப்பட மாட்டாது, நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி எங்களிடம் கேட்கப்பட மாட்டாது. கூறும், நம்முடைய அதிபதி நம்மை ஒன்று கூட்டுவான், பிறகு நம்மிடையே சரியாக தீர்ப்பு வழங்குவான். அவனோ யாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க தீர்ப்பாளனாவான். இவர்களிடம் கூறும், நீங்கள் எவர்களை அவனோடு இணையானவர்களாய் சேர்த்து வைத்திருக்கின்றீர்களோ அவர்களை எனக்கு கொஞ்சம் காண்பியுங்களேன். ஒருபோதும் முடியாது. உண்மையில் யாவற்றையும் மிகைத்தோனும் நுண்ணறிவாளனும் அந்த அல்லாஹ் ஒருவன்தான். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا كَافَّةً لِلنَّاسِ بَشِيرًا وَنَذِيرًا وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ. மேலும் நபியே, நாம் உங்களை மனிதகுலம் முழுவதற்கும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் தான் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ قُل لَّكُم مِّيعَادُ يَوْمٍ لَّا تَسْتَأْخِرُونَ عَنْهُ سَاعَةً وَلَا تَسْتَقْدِمُونَ. மேலும் இவர்கள் உம்மிடம், நீங்கள் உண்மையாளராயின் அந்த மறுமையை பற்றிய வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்கின்றார்கள். நீர் கூறும், உங்களுக்காக எத்தகைய ஒரு நாள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது எனில் அதன் வருகையை ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் உங்களால் முடியாது, ஒரு நிமிடம் முற்படுத்தவும் முடியாது. وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَن نُّؤْمِنَ بِهَذَا الْقُرْآنِ وَلَا بِالَّذِي بَيْنَ يَدَيْهِ وَلَوْ تَرَىٰ إِذِ الظَّالِمُونَ مَوْقُوفُونَ عِندَ رَبِّهِمْ يَرْجِعُ بَعْضُهُمْ إِلَى بعض القول يقول الذين استضعفوا للذين استكبروا لولا أنتم لكنا مؤمنين. قال الذين استكبروا للذين استضعفوا أنحن صددناكم عن الهدى بعد إذ جاءكم بل كنتم مجرمين. وقال الذين استضعفوا للذين استكبروا بل مكر الليل والنهار إذ تأمروننا أن نكفر بالله ونجعل له أندادا وأسروا الندامة لما رأوا العذاب وجعلنا الأغلال في أعناق الذين كفروا
هل يجزون إلا ما كانوا يعملون இந்நிராகரிப்பாளர்கள் உம்மிடம் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த குர்ஆனையும் நம்ப மாட்டோம், இதற்கு முன்பு வந்திருந்த எந்த வேதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்தோ கொடுமை புரியும் இவர்கள் தம்முடைய இறைவனின் திருமுன் நிறுத்தப்படும் போது இவர்களின் நிலையை நீர் பார்க்க வேண்டுமே. அவ்வேளை இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருப்பார்கள். உலகில் தங்களை பெரியவர்களாய் கருதி கொண்டிருந்தவர்களை நோக்கி ஒடுக்கப்பட்டிருந்தவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இல்லாதிருந்தால் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களாய் இருந்திருப்போம். தங்களை பெரியவர்களாய் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நோக்கி பதில் சொல்வார்கள், உங்களிடம் நேர்வழி வந்ததன் பின்னர் நாங்களா அதனை விட்டு உங்களை தடுத்தோம்? இல்லை, மாறாக நீங்களே குற்றவாளிகளாயிருந்தீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரியவர்களாய் காட்டிக் கொண்டிருந்தவர்களிடம் கூறுவார்கள், இல்லை, இரவு பகலாக நீங்கள் செய்து கொண்டிருந்த வஞ்சனையாகும் இது. நாங்கள் அல்லாஹுவை நிராகரிக்கும்படியும் மற்றவர்களை அவனுக்கு இணையாக்கும்படியும் நீங்கள் எங்களிடம் கூறிய வண்ணம் இருந்தீர்கள். இறுதியில் இவர்கள் வேதனையை காணும் போது உள்ளூர வருந்துவார்கள். மேலும் நாம் இந்நிராகரிப்பாளர்களின் பிடரிகளில் விலங்குகளை பூட்டுவோம். தாம் எவ்விதம் செயல்பட்டார்களோ அதற்கேற்பவே கூலி கிடைக்கும் என்பதை தவிர வேறு பிரதிபலன் ஏதேனும் மக்களுக்கு கிடைக்குமா என்ன? وَمَا أَرْسَلْنَا فِي قَرْيَةٍ مِّن نَّذِيرٍ إِلَّا قَالَ مُتْرَفُوهَا إِنَّا بِمَا أُرْسِلْتُم بِهِ كَافِرُونَ وَقَالُوا نَحْنُ أَكْثَرُ أَمْوَالًا وَأَوْلَادًا وَمَا نَحْنُ بِمُعَذَّبِينَ قُلْ إِنَّ رَبِّي يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ وَيَقْدِرُ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ وَمَا أَمْوَالُكُمْ وَلَا أَوْلَادُكُمْ بِالَّتِي تُقَرِّبُكُمْ عِندَنَا زُلْفَى إِلَّا مَنْ آمَنَ وَعَمِلَ صَالِحًا فَأُولَئِكَ لَهُمْ جَزَاءُ الضِّعْفِ بِمَا عَمِلُوا وَهُمْ فِي الْغُرُفَاتِ آمِنُونَ وَالَّذِينَ يَسْعَوْنَ فِي آيَاتِنَا مُعَاجِزِينَ أُولَئِكَ فِي الْعَذَابِ مُحْضَرُونَ எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவரை எந்த ஊருக்கு நாம் அனுப்பி வைத்தாலும் அவ்வூரில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தவர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தூது செய்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றே கூறினார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்களை விட அதிகமான செல்வமும் சந்ததிகளும் உடையவர்கள், நாங்கள் ஒருபோதும் தண்டனை பெறக்கூடியவர்கள் அல்லர். நபியே, இவர்களிடம் நீர் கூறும், என் இறைவன் தான் நாடுகின்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகின்றான். மேலும் தான் நாடுகின்றவர்களுக்கு அளவோடு கொடுக்கின்றான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இந்த உண்மையை அறிவதில்லை. உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை நம்மிடத்தில் மிகவும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவை அல்ல. ஆயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தவர்களை தவிர அத்தகையவர்களுக்கே அவர்கள் செய்த செயல்களின் கூலி 2 மடங்கு இருக்கிறது. மேலும்
அவர்கள் உயர்ந்த மாளிகைகளில் நிம்மதியோடு இருப்பார்கள். ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை தோல்வியுறச் செய்வதற்காக கடும் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் வேதனையில் ஆழ்த்தப்படுவார்கள். قُلْ إِنَّ رَبِّي يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَيَقْدِرُ لَهُ وَمَا أَنفَقْتُم مِّن شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ. நபியே, இவர்களிடம் கூறும், என்னுடைய இறைவன் தன் அடிமைகளில் தான் நாடுவோருக்கு தாராளமாய் வாழ்வாதாரம் வழங்குகின்றான். இன்னும் தான் நாடுவோருக்கு அளவோடு கொடுக்கின்றான். நீங்கள் செலவு செய்கின்றவற்றுக்கு பகரமாக இன்னும் பலவற்றை அவனே உங்களுக்கு தருகின்றான். வாழ்வாதாரம் வழங்குவோரில் அவன் மிகச் சிறந்தவனாவான். وَيَوْمَ يَحْشُرُهُمْ جَمِيعًا ثُمَّ يَقُولُ لِلْمَلَائِكَةِ أَهَؤُلَاءِ إِيَّاكُمْ كَانُوا يَعْبُدُونَ قَالُوا سُبْحَانَكَ أَنْتَ وَلِيُّنَا مِنْ دُونِهِمْ بَلْ كَانُوا يَعْبُدُونَ الْجِنَّ أَكْثَرُهُمْ بِهِمْ مُؤْمِنُونَ فَالْيَوْمَ لَا يَمْلِكُ بَعْضُكُمْ لِبَعْضٍ نَفْعًا وَلَا ضَرًّا وَنَقُولُ لِلَّذِينَ ظَلَمُوا ذُوقُوا عَذَابَ النَّارِ الَّتِي كُنتُم بِهَا تُكَذِّبُونَ. மேலும் அந்நாளில் அவன் மனிதர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். பிறகு வானவர்களிடம் கேட்பான், என்ன இவர்கள் உங்களைத்தானா வணங்கிக் கொண்டிருந்தார்கள்? அப்போது அவர்கள் பதில் கூறுவார்கள், தூய்மையானவன் நீ. எங்களுடைய தொடர்பு உன்னுடன் தானே தவிர இவர்களுடன் அல்ல. இவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தது எங்களை அல்ல, ஜின்களைத்தான். இவர்களில் பெரும்பாலோர் அந்த ஜின்களின் மீதே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவ்வேளை நாம் கூறுவோம், இன்று உங்களில் எவரும் வேறெவர்க்கும் லாபம் அளிக்கவும் முடியாது, நஷ்டம் ஏற்படுத்தவும் முடியாது. மேலும் கொடுமை புரிந்து கொண்டிருந்தவர்களிடம் நாம் கூறுவோம், இப்போது சுவையுங்கள் இந்த நரக வேதனையை. இதைத்தான் நீங்கள் பொய்யென்று கூறிக்கொண்டிருந்தீர்கள். وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالُوا مَا هَذَا إِلَّا رَجُلٌ يُرِيدُ أَن يَصُدَّكُمْ عَمَّا كَانَ يَعْبُدُ آبَاؤُكُمْ وَقَالُوا مَا هَذَا إِلَّا إِفْكٌ مُفْتَرًى وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لِلْحَقِّ لَمَّا جَاءَهُمْ إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ وَمَا آتَيْنَاهُمْ مِنْ كُتُبٍ يَدْرُسُونَهَا وَمَا أَرْسَلْنَا إِلَيْهِمْ قَبْلَكَ مِنْ نَذِيرٍ
وَكَذَّبَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ وَمَا بَلَغُوا مِعْشَارَ مَا آتَيْنَاهُمْ فَكَذَّبُوا رُسُلِي فَكَيْفَ كَانَ نَكِيرِ. இவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்படும் போது இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மனிதர் விரும்புவதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை விட்டு உங்களை தடுத்து விடுவதுதான். மேலும் கூறுகின்றார்கள், குர்ஆன் புனைந்துரைக்கப்பட்ட வெறும் பொய்யே தவிர வேறில்லை. இந்நிராகரிப்பாளர்களின் முன்னால் சத்தியம் வந்தபோது அவர்கள் கூறினார்கள், இதுவோ வெளிப்படையான சூனியம். நாம் இந்த மக்களுக்கு இவர்கள் படிக்கக்கூடிய வகையில் எந்த வேதத்தையும் முன்னர் வழங்கவில்லை. மேலும் உமக்கு முன்பு எச்சரிக்கை செய்பவர் எவரையும் இவர்களிடம் நாம் அனுப்பவும் இல்லை. இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற மக்களும் பொய்யென்று தூட்டிவிட்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தவற்றில் 10 பங்கு கூட இவர்கள் பெறவில்லை. ஆனால் அவர்கள் என்னுடைய தூதர்களை பொய்யர்கள் என தூற்றிய போது பாருங்கள், என்னுடைய வேதனை எத்துணை கடுமையாக இருந்தது. قُلْ إِنَّمَا أَعِظُكُمْ بِوَاحِدَةٍ أَن تَقُومُوا لِلَّهِ مَثْنَى وَفُرَادَى ثُمَّ تَتَفَكَّرُوا مَا بِصَاحِبِكُم مِّن جِنَّةٍ إِنْ هُوَ إِلَّا نَذِيرٌ لَكُمْ بَيْنَ يَدَيْ عَذَابٍ شَدِيدٍ. قُلْ مَا سَأَلْتُكُم مِّنْ أَجْرٍ فَهُوَ لَكُمْ إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى اللَّهِ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ. قُلْ إِنَّ رَبِّي يَقْذِفُ بِالْحَقِّ عَلَّامُ الْغُيُوبِ. قُلْ جَاءَ الْحَقُّ وَمَا يُبْدِئُ الْبَاطِلُ وَمَا يُعِيدُ. قُلْ إِنْ ضَلَلْتُ فَإِنَّمَا أَضِلُّ عَلَى نَفْسِي وَإِنِ اهْتَدَيْتُ فَبِمَا يُوحِي إِلَيَّ رَبِّي إِنَّهُ سَمِيعٌ قَرِيبٌ. நபியே, இவர்களிடம் கூறும், நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகின்றேன். நீங்கள் அல்லாஹ்வுக்காக தனித்தனியாகவோ இருவராகவோ சேர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தோழரிடம் பைத்தியக்காரத்தனம் என்ன இருக்கிறது என்று. அவரோ ஒரு கடினமான வேதனை வருமுன் உங்களை எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவார். இவர்களிடம் கூறும், நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை. அவ்வாறு கேட்டிருந்தாலும் அதனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கூலி அல்லாஹ்வின் பொறுப்பிலேயே உள்ளது. அவன் அனைத்து விஷயங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றான். இவர்களிடம் கூறும், என்னுடைய இறைவன் என்னுள் சத்தியத்தை உதிக்கச் செய்கின்றான். அவன் மறைவான உண்மைகளை நன்கறிபவனாக இருக்கின்றான். கூறுவீராக, சத்தியம் வந்துவிட்டது, இனி அசத்தியத்தினால் எதுவும் செய்ய முடியாது. கூறுவீராக, நான் வழிதவறி போய்விட்டால் எனது வழிகேட்டின் தீய விளைவு என்னையே சாரும். நான் நேர்வழியில் இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய இறைவன் எனக்கு அனுப்புகின்ற வகையின் காரணத்தினாலாகும். அவன் எல்லாவற்றையும் செவியுறுபவனும்
அருகிலேயே உள்ளவனுமாவான். وَلَوْ تَرَى إِذْ فَزِعُوا فَلَا فَوْتَ وَأُخِذُوا مِنْ مَكَانٍ قَرِيبٍ وَقَالُوا آمَنَّا بِهِ وَأَنَّى لَهُمُ التَّنَاوُشُ مِنْ مَكَانٍ بَعِيدٍ وَقَدْ كَفَرُوا بِهِ مِنْ قَبْلُ وَيَقْذِفُونَ بِالْغَيْبِ مِنْ مَكَانٍ بَعِيدٍ وَحِيلَ بَيْنَهُمْ وَبَيْنَ مَا يَشْتَهُونَ كَمَا فُعِلَ بِأَشْيَاعِهِمْ مِنْ قَبْلُ إِنَّهُمْ كَانُوا فِي شَكٍّ مُرِيبٍ. மேலும் அந்தோ இவர்கள் திகைப்புற்று தடுமாறிக் கொண்டிருக்கும் வேளையில் இவர்களை நீர் காண வேண்டுமே. இவர்களால் எங்கும் தப்பித்துச் செல்ல முடியாது. மாறாக அருகிலிருந்தே பிடிக்கப்படுவார்கள். அப்போது இவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம். ஆயினும் அவர்களை விட்டு தூரமாக சென்று விட்ட ஒன்றை எங்கனம் அவர்களால் கைக்கொள்ள முடியும்? இதற்கு முன்போ அவர்கள் அதனை நிராகரித்து விட்டிருந்தார்கள். மேலும் உண்மையான அறிவில்லாமல் புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட தூரமான விஷயங்கள் குறித்து கற்பனைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் எவற்றுக்காக இவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பார்களோ அவற்றை விட்டு இவர்கள் தடுக்கப்பட்டு விடுவார்கள். இவர்களுக்கு முன்னர் இவர்களைப் போல் வாழ்ந்தவர்கள் தடுக்கப்பட்டதைப் போல சின்னமாக இவர்கள் பெரும் வழிகெடுக்கும் ஐயப்பாட்டில் வீழ்ந்து கிடந்தார்கள்.